ஹாய் காய்ஸ். நம்ம இப்ப இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பகுதி ஆ இலக்கணம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல 21 டாபிக்ஸ் இருக்கு. அத எப்படி நம்ம கவர் பண்ணலாம்? எப்படி நம்ம கொஸ்டின்ஸ்லாம் அதுல வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த 21 டாபிக்ஸ்ன்றது கம்பல்சரி டாபிக்ஸ் 21மே. இதுல தான் ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, 25 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் 30 கொஸ்டின். இப்ப 35 கொஸ்டின்ஸ் வர அளவுக்கு வந்துருச்சு. இலக்கணம் வந்து அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. பொருத்துதல்னு கொடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்து புகழ்பெற்ற நூலாசிரியர் அப்படின்னா, நூலாசிரியர் அப்படிங்கும்போது, நம்ம புக்ல இருக்கு பார்த்தீங்கன்னா 6th to 12th புக்கு. அதுல இருக்க நூலாசிரியர்லாம். இப்போ வந்து பாரதியார் அப்படின்னா, என்னப்பா இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து பாஞ்சாலி சபதம் எழுதியிருக்காங்க, கண்ணன் பாட்டு எழுதியிருக்காங்க, குயில் பாட்டு எழுதியிருக்காங்க, தராசு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாரி ஒரு நூல் கேட்டாங்க அப்படின்னா, நமக்கு சொல்ல தெரியும். அதான் நூல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்னா கன்னிப்பாவை யாரு? தைப்பாவை யாரு? திருப்பாவை யாரு? சில எக்ஸாம்பிள் இந்த மாரி தான் கேட்பாங்க பாருங்க. கீழ்க்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நன்னெறி கொடுத்திருக்காங்க. வெற்றி வேகை கொடுத்திருக்காங்க. அருங்கல செப்பு, அப்புறம் ஞானக்குறள். ஆக்சுவலா அதுக்கு வந்து ஞானக்குறள் தான். இது வந்து நமக்கு அட்வான்ஸ் தமிழ்ல இருந்து வந்த கொஸ்டின். ஸோ இந்த மாரி தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் நமக்கு குறள் அப்படின்னா நமக்கு திருக்குறள் மட்டும் தான் நமக்கு திருவள்ளுவர் ஞாபகம் வரும். ஆனா ஞானக்குறள் அப்படின்னு சொல்லி ஔவையார் ஒண்ணு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாரி தான் நூலாசிரியர் கேட்பாங்க. ஒண்ணு ஈஸியாவும் வரலாம். இல்ல ஆனா இது புக்ல தான் இருக்கு. ஸோ இந்த மாரி புக்ல இருந்தா நமக்கு மேக்ஸிமம் வரும். ஸோ இது வந்து இப்ப நடந்த குரூப் 4 கொஸ்டின். குரூப் 4 2024ல கேட்ட கொஸ்டின். பாருங்க இது அட்வான்ஸ் தமிழ் புக் எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. அதே மாதிரி குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. திருப்பல்லாண்டியார் வந்தாங்க. சரி பெரிய ஆழ்வா இது குரூப் 2ல கேட்டது. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் நமக்கு நூல் ஆசிரியர்ல வரும். பாரதியார் பாரதவசனா இருக்கலாம். இல்லாட்டி ஆழ்வார்கள் பத்தி இருக்கலாம். இல்ல 63 நாயன்மார்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி இருக்கலாம். இல்ல அப்படின்னா சிறுகதைகள் எழுதியிருப்பாங்க தெரியுமா, ஜெயகாந்தன் அந்த மாதிரி. ஸோ அவங்கள பத்தியும் கேட்கலாம். நூல் ஆசிரியர்னா யார் வேணாலும் வரலாம் கைஸ். இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஸோ 6th to 12th எங்கெங்க நூல் ஆசிரியர் இருக்கோ நம்ம எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றார் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி தான் பார்க்கணும். அதுக்கு பாருங்க. ஆக்சுவலா வந்து நம்ம தமிழ் அறிஞரும் சிறப்பு பயிர்களும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, பாட்டுக்கு ஒரு புலவன் அப்படின்லாம் சொல்றோம் பாத்தீங்களா. நீடு தொழில் நீங்க வந்து பாடி வந்து நீலா அப்படின்னா பாரதியார். ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நமக்கு இருக்கு. அதே மாதிரி நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே என்னென்ன சிறப்பு தமிழ் அவங்களுக்கு சிறப்பு பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பாருங்க. இது கூட நூல் ஆசிரியர்ல தான் வரும் பாருங்க. முல்லைப்பாட்டு அப்படின்னா நப்புந்தர் வருவாங்க. காசி கண்டம் அப்படின்னா அதிவீர பாண்டியன் வருவாங்க. சிலப்பதிகாரம் அப்படின்னா நம்ம இளங்கோவடிகள். காலக்கணிதம் அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள் வருவாங்க பாருங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்தது. ஆக்சுவலா இது ஃபுல்லா 10th புக்ல அப்படியே இருக்கு. இன்னொரு மேட்ச் கொடுத்தாங்க. ஸோ மொத்தம் வந்து இந்த மாதிரி இதுல மட்டுமே நமக்கு போனதா 3 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துருந்துச்சு பாருங்க. முத்துராமலிங்க தேவரை தேசம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா திருவிக்கா. சோ வந்து இப்படி கூட கேட்கலாம். இல்லாட்டி திருவிக்கா யாரை பாட்டினா முத்துராமலிங்க தேவர். சோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். இது நமக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல ஏல் 3ல இருக்கு. நான் ஃபுல்லா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு குரூப் 4 கொஸ்டின்ஸ் நான் வச்சு சொல்றேன். ஆல்ரெடி நான் வந்து கொஸ்டின்ஸ் அனலைஸ் போட்டிருக்கேன். எந்தெந்த கொஸ்டின் எங்க எடுத்தாங்க சொல்லி குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் போட்டிருக்கேன். அதோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள்னு பார்த்தீங்கன்னா மணிமொழி கோவைன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தோன்னா நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசரக்கோவை. ஏன்னா கோவை, மொழி, மணி. ஸோ இதுதான் ஆன்சர். இதுவும் நமக்கு 12th அட்வான்ஸ் தமிழ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஆக்சுவலா மேக்ஸிமம் நீங்க இந்த மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கைஸ். ஏன் அப்படின்னா அங்கங்க நூல் பேர் இருக்கும், ஆசிரியர் பேர் இருக்கும். நீங்க வந்து ஒருங்கிணைச்சு எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு கண்டென்ட் இருக்கும். இலக்கணம் பொறுத்த வரைக்கும் தனித்தனியா இப்படி நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்ப கூட வந்து கேட்டாங்க திருமந்திரம் அப்படின்னா திருமூலர் தெரியும். ஆனா குரூப் 2ல எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா தமிழ் 3000 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த நூல் எழுதினது யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம தமிழ் 3000 வந்து திருமந்திரம்னு சொன்னா தான் நம்ம திருமூலர் அவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் நமக்கு பிரித்தெழுதுக கொடுத்திருக்காங்க. ஸோ வந்து நீங்க புக்ல இருக்க பிரித்தெழுதுக எல்லா இடத்துலயும் பார்த்துக்கோங்க. ஒரு இயல் பின்னாடி அங்க குடுத்திருப்பாங்க. ஒரு செய்யுள் அப்படின்னா அதுல குடுத்திருப்பாங்க. ஒரு பாடம்னு அதுல குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாரி நியூ புக், ஓல்டு புக் எல்லாமே பார்த்துக்கோங்க கைஸ். அதே மாரி இலக்கணம் பொறுத்தவரைக்கும் நீங்க நியூ புக், ஓல்டு புக், பிவைக்யூ எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கவர்ன்மெண்ட் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா அதுவும் வந்து நமக்கு சேஃப் தான். நெக்ஸ்ட் பாருங்க. எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு சொல்றாங்க. இதுவுமே அப்படிதான். நமக்கு வந்து இது செய்யுள், அதுக்கப்புறம் பாடங்கள், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் குடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற எதிர்ச்சொல் நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா நீங்க சொல்லும் பொருளும் வந்து ஒழுங்கா நீங்க படிச்சீங்கன்னாவே எதிர்ச்சொல் வந்து நம்ம ஈஸியா எழுதிடலாம். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் சொல்லும் பொருள்ல அப்படியே அத குடுத்து அதுக்கு பதிலா எதிர்ச்சொல்லா கேட்டுருவாங்க. ஸோ அதுதான் வந்து கேட்கறது. நெக்ஸ்ட் வந்து பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பாருங்க 52 கொஸ்டின். பொருந்தாத சொல்லை கண்டறிக. செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துழல் ஓசை,
ஓங்கல் ஓசை ஓங்கல் ஓசை அப்படின்றது ஒண்ணே கிடையாது. ஏன் அப்படின்னா செப்பல் ஓசை அப்படிங்கும்போது வெண்பா வரும். அகல் ஓசை அப்படின்னா அகவற்பா வரும். துள்ளல் ஓசை அப்படின்னு பார்த்தா கலிப்பா வரும். நெக்ஸ்ட் வந்து வஞ்சிப்பா அப்படின்னு பார்த்தா தூங்கல் ஓசை வரும். ஸோ இது ஆப்ஷன் தப்பு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கேட்பாங்க. பொருந்தாத வெற்றின்னு. பாருங்க நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் இயல் 8ல இருக்கு. மேக்ஸிமம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து புக்ல இருந்து தான் வரும். ஆனா புக் வாங்கும்போது நம்ம எல்லாமே படிக்கணும். 6th நியூ புக்கா இருக்கட்டும், ஓல்டு புக்கா இருக்கட்டும். இப்ப அட்வான்ஸ் தமிழ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதான் அப்படிதான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. பிழை திருத்தம், சந்தி பிழை நீக்குதல், ஒருமைப்பன்மை பிழைகள் நீக்குதல், மரபு பிழைகள், அப்புறம் வலுவுச் சொற்கள் நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் உங்களுக்கு இங்க காட்டுறது வந்து மரபு பிழை பத்தினது. ஃபர்ஸ்ட் வந்து இளமை பெயர்கள், அதுக்கப்புறம் வாழ்விடங்கள், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து விலங்குகள் ஒலி மரபு, பறவைகள் ஒலி மரபு, அதுக்கப்புறம் காய்களோட இளமை நிலை, அப்புறம் வினை மரபு, நெக்ஸ்ட் வந்து தொகை மரபுன்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் வந்து தாவர உறுப்பு பெயர்கள், அதுக்கப்புறம் வந்து செடி கொடி மரங்களின் தொகுப்பு இடம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் எழுதியிருக்கிறது வந்து நியூ புக் ஓல்டு புக் அப்புறம் பிவை கிலோ 1 and 2 கொஸ்டின் சேர்த்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க கம்பைல் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கைஸ். ஏன் அப்படின்னா வந்து இது வந்து எங்கன்னா 10th புக்ல இருக்கும் நியூ புக்ல, அதுக்கப்புறம் வந்து ஓல்டு புக்ல 7th 8th சொல்லிட்டு 2 இடத்துல கவர் ஆகும். அதே மாதிரி 6th புக்ல வந்து அந்த இலை தலைன்னு கொடுத்து அது கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து உங்க 4 to 5 டைம்ஸ் இடத்துல இருக்கும். ஸோ நீங்க ஒன்னா எழுதிட்டா உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸா இருக்கும். பாருங்க 51th கொஸ்டின் மரபு பிழை நீக்கி எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா அந்த கூரை செய்தன், கூரை முழைந்தன், கூடை வரைந்தன், கூடை வேய்ந்தனர் தான் வரும். இது வந்து வினை மரபா வரும். இது ஒரு கொஸ்டின் இந்த 9th ஸ்டாண்டர்ட்ல இயல் 6ல இருக்கு. இதே நீங்க பாருங்க இங்க பிழை திருத்தம் தான். நெக்ஸ்ட் பாருங்க மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அகவும்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து பறவை மரபு, பறவையோட வந்து ஒளி மரபு. கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மயில் வந்து அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். ஸோ இது எங்க இருக்குன்னா ஓல்டு 8th புக்ல இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி நீங்க டூ பேஜஸ் தான் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணவே ஈஸியா இருக்கும். பாருங்க இதுலயே வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இங்க இருக்க பிழை திருத்தம் வந்து நமக்கு வந்து வல்லினம் மிகும் இடம் விகா இடம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது கைஸ். ஆக்சுவலா இந்த மாதிரி நீங்க சொல்லும் பொருள் வந்து எல்லா ஸ்டாண்டர்டுமே 6th 12th வரைக்கும் நீங்க எல்லாமே நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க சப்போஸ் சொல்லும் பொருளும் எழுதிடலாம். இதுக்கு ஆப்போசிட்டா வந்து எதிரெழுத்து, எதிர்ச்சொல் அப்படி கேட்டாலும் நீங்க எழுதிடலாம். இல்லாட்டி பொருந்தாதவற்றைன்னு சொல்லி சில நேரத்துல மீனிங்ஸும் கேட்பாங்க. சொல்லும் பொருளை வந்து பொருந்தாதவற்றையா கேட்பாங்க. பாருங்க 44th கொஸ்டின் பொருந்தாத சொல் கடல், பறவை, ஆழி, ஆறு. ஸோ இது 3மே வந்து கடலை தான் குறிக்கும். ஆனா இது மட்டும் ஆறுன்ற வேற எதை குறிக்குது. ஸோ அதனால தான் பொருந்தாதவற்றை. ஸோ இதுக்கு நமக்கு எல்லாமே தெரியும். ஏன் அப்படின்னா இந்த பறவை வந்து கடல் தான். இதுதான் வந்து பறக்கிற பறவை. ஸோ நமக்கு இந்த மாதிரி சொல்லும் பொருள் நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் 7th பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அடிதல்னு கொடுத்திருக்காங்க. அதாவது கலைச்சொற்கள்னு சொல்லி ஒவ்வொரு இயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கொடுத்திருப்பாங்க கைஸ். அந்த மாதிரி இருக்க இயல் நம்ம பார்த்துக்கணும். பாருங்க 6th புக் அப்படின்னா பாருங்க. ஸோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி நமக்கு கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா அதுல 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். பாருங்க 98th கொஸ்டின் ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் அப்படின்னா புனைவுன்னு அர்த்தம். அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இயல் ஃபர்ஸ்ட் இயல்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபுல்லா பார்க்கணும். அதெல்லாம் இப்போ அட்வான்ஸ் தமிழ்ல நிறைய நமக்கு கலைச்சொற்கள் இருக்கு. அட்வான்ஸ் தமிழும் வந்து நிறைய இருக்கு. இப்போ ஒரு இயல்னா நமக்கு மேக்ஸிமம் 5, 10, 15 அப்படிதான் இருக்கும். 10 மேக்ஸிமம் தான். ஆனா அதுல வந்து 20 அபோவ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அட்வான்ஸ் தமிழும் பார்க்கணும் கைஸ் இனிமேல் நம்ம. நெக்ஸ்ட் பாருங்க ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிக அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா இந்த பறவை இது வந்து கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பறக்கிற பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து பனி பனி அப்படின்னா வந்து வேலை குளிர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வழி இது போற வழி இது வந்து உடம்பு வழின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி லாலா வேறுபாடு, நானா வேறுபாடு, ராராரை வேறுபாடு, நானா வேறுபாடு அந்த மாதிரி இருக்கிற வேறுபாடு பொருள் அறிந்து கேட்கறாங்க கைஸ். அவ்வளவுதான். அதுதான் கேட்கறான். ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க. சூழ், சூழ், சூழ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து இந்த சூழ் அப்படின்னா சூளுரை. நம்ம சபதம் பண்ணுவோம் தெரியும். நம்ம சபதம். சூழ் அப்படின்னா சுற்று அப்படின்றது நம்மள சுற்று பண்றது. இந்த சூழ் குண்டி இல்ல அப்படின்னா கருபம் அப்படின்னு சொல்றது. சோ இந்த மாதிரி தான் நம்ம கேட்பாங்க. இதுல ஒரு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். அப்புறம் வேர்ச்சொல்லை கொண்டு வினைமுற்று, வினையெச்சம், வினையாளன் பெயர், தொழில் பெயர் உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வேர்ச்சொல்னா என்ன கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த வேர்ச்சொல்லை வந்து எப்படி வினைமுற்றா மாத்தணும், வினையெச்சம், வினையாளன் பெயர், அப்புறம் தொழில் பெயர் இதெல்லாம் மாத்த சொல்லியிருக்காங்க கைஸ். அதுக்கு நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணா உங்களுக்கு புக்லேயே கொடுத்திருப்பாங்க பாருங்க. ஆக்சுவலா வந்து நிறைய இருக்கனால நான் வந்து பிரிண்ட் சும்மா அதை மட்டும் ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டேன். பாருங்க வேர்ச்சொல், வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம், தொழில் பெயர், வினையாளன் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ்.
ஆக்சுவலா இது வந்து புக்ல இருக்கிறது தான். வேற எதுவும் இல்ல. புக்ல இருக்கிறது நான் தனியா எடுத்து வச்சுட்டேன். ஏன் அப்டின்னா, உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு. நீங்க தனியா இதுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு 1 வீக் மட்டும் போதும். உங்களுக்கு நீங்க ஃபுல்லா மெட்டீரியல் நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்டின்னா, எக்ஸாம் அப்ப வெறும் 1 வீக்ல நீங்க இந்த 21 டாபிக்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணிறலாம். நெக்ஸ்ட் பாருங்க. அகர வரிசை சொற்களை சீர் செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகரவரிசைன்னா ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் நமக்கு வந்து ஆனா, ஊனா அதுவும் அதுக்கப்புறம் காங்காங்கச்சா அது மட்டும் தெரிஞ்சா போதும் அகரவரிசைன்னு சொல்லிட்டு. ஆனா பட் இதுலருந்து இப்போதைக்கு மட்டும் நமக்கு 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 2 to 3 கொஸ்டின்ஸே வந்துரும் சில நேரத்துல. ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நெக்ஸ்ட் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படின்னு குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இது வந்து நமக்கு தமிழ் புக்ல இருந்து அந்த அந்த லைன்ல தான் நமக்கு குடுத்துருப்பாங்க. இது மட்டும் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அப்டின்னா, நமக்கு தெரிஞ்சிட்ட சென்டென்ஸ் வந்தா ஈஸியா இருக்கும். சில நேரத்துல சிலது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா பட் இதுவுமே நீங்க லைன் கொஞ்சம் புக்ல நல்லா ரீட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. பெயர் சொல்லின் வகை அறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயர் சொல் அப்படிங்கும்போது, நம்ம ஃபுல்லா வந்து இலக்கணம் படி போயிருவோம். ஆக்சுவலா இந்த பெயர்ச்சொல் அப்படிங்கும்போது இலக்கணம் வரும். ஆகு பெயரு அந்த மாதிரி ஃபுல்லா அப்படி போயிரும் கைஸ். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இந்த இலக்கண குறிப்பறிதல் அப்படின்னா வந்து, நீங்க ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இலக்கண குறிப்பு குடுத்துருப்பான். பண்பு தொகை, அதுக்கப்புறம் வந்து வேற்றுமை உருபா, வேற்றுமை தொகையா, உம்மையா, எண்ணும்மை, அதுக்கப்புறம் அ அந்த மாரி வேற்றுமை உறுப்புகள் இருக்கா? இல்லையா? இதே வந்து வேற்றுமை விரியா, வேற்றுமை தொகையா, வல்லினம் மிகுமா, வலிமை மிகாதா அப்படின்னா ஃபுல்லா இலக்கணம் படிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுல வந்து இலக்கண குறிப்பு. வினை தொகை அப்படின்னா என்ன 3 காலம் உணர்த்தணும். பண்பு தொகைனா மை விகுதி வரணும் அப்படின்னு சொல்றது. அதுதான். ஸோ அந்த மாதிரி வந்து இலக்கண குறிப்பறிதல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விடைக்கேற்ப வினாவை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னா, உள்ள ஒரு சென்டென்ஸ் குடுத்து நம்ம அந்த கொஸ்டின் வந்து அ இது பண்ற மாரி தான். இங்க பாருங்க 8த் கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை அமைத்தல்னு பாருங்க. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கான பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டாங்க. கண்டுபிடிக்கிறது அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்கான பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா மேக்ஸிமம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் மேக் பண்றது. ஆனா இதுவுமே நமக்கு கம்பல்சரி 1 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பாருங்க. இமிழிசைன்னு குடுத்துருக்காங்க. இலக்கண குறிப்பு அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு. இது 9th புக்ல மதுரை காஞ்சி அந்த டாபிக்ல வருது. நெக்ஸ்ட் பாருங்க மல்லிகை சூடினாள் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம்னா பெயர் தொகை வகை அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னா பொருளாகு பெயர் அப்படின்றோம். ஆக்சுவலா வந்து மொத்தம் நமக்கு 16 ஆகு பெயர் வரும். 9th புக்ல கொடுத்துருப்பாங்க. இதை பத்தி டீட்டெயிலா. ஸோ அதுல கொடுத்துருக்காங்க இது. மொத்தம் நமக்கு 16 வகையான வாக்கியங்கள் இருக்கு. செய்தி வாக்கியம், வினா வாக்கியம், கட்டளை வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், தனி வாக்கியம், நெக்ஸ்ட் வந்து தொடர் வாக்கியம், கள்ளவை வாக்கியம், செய்வினை வாக்கியம், நெக்ஸ்ட் செய்யப்படு வாக்கியம், நெக்ஸ்ட் வந்து தன்வினை, பிறவினை, நேர்கூற்று, அது டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நேர்கூற்று, நெக்ஸ்ட் வந்து அயற்கூட்டு இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்றது, நெக்ஸ்ட் வந்து உடன்பாடு வாக்கியம், அதுக்கப்புறம் எதிர்மறை வாக்கியம், பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். மொத்தமே நமக்கு 16 வாக்கியம் மட்டும் தான் இருக்கு. ஆனா பட் இதுல இருந்து நமக்கு 2 to 3 கொஸ்டின்ஸ் கூட வருது. பாக்குறேன், நான் காட்டுறேன், ஒரு நிமிஷம் பாருங்க. பாருங்க எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். பூக்களை பறிக்காது. நமக்கு தெரியும் அது கட்டளைன்னு சொல்லி. இது 9th ஓல்டு புக்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. பிறவினை சொற்களை கண்டறிக அப்படின்னா அது வந்து பிறவினை. பாருங்க வருவித்தான், திருத்தினான். ஸோ இது 9th நியூ புக் இயல் 1ல இருக்கு. இதே பாருங்க பின்வரும் தொடரை கண்டறிகன்னு சொல்லிட்டு பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படின்னா அது செய்வினை. ஏன்னா அதுவும் வந்து 9th புக்ல தான் இருக்கு. பாருங்க ஒரே கொஸ்டின்ல வந்து நமக்கு 3 தடவை கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின் பேப்பர்ல. பாருங்க ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என்ன கண்டறிதல். ஸோ எழுவாய் தொடர். ஏன் அப்படின்னா ராமன் வந்தான் அப்படின்னு ராமன் கொடுத்திருக்காங்க. ஸோ எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல நமக்கு பாருங்க 4 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. குரூப் 2 இந்த வருஷம் நடந்த குரூப் 2லயும் நமக்கு 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வாக்கியம் அந்த ஒரு டாபிக்ல இருந்து மட்டுமே நமக்கு. நெக்ஸ்ட் பாருங்க 19th டாபிக் வந்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருட்களை தேர்ந்தெழுதுகன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ பாருங்க ஓமை தொடர்ன்னு சொல்லிட்டு நான் வந்து புக்ல இருக்கிறத நியூ புக் ஓல்டு புக் கம்பைல் பண்ணி நான் இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதுல ஒரு லாஸ்ட் ஒரு 4 கொஸ்டின்ஸ் மட்டும் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டில அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஒரு 5, 6 தடவை வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் நான் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கேன் கைஸ். அவ்வளவுதான். மேக்ஸிமம் வந்து நீங்க இந்த 40 கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னாவே கன்ஃபார்மா 1 or 2 கொஸ்டின்ஸ் போட்டலாம். மேக்ஸிமம் இதை தவிர வெளியே போகாது. அப்படி போனாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப காமனா தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் இதுக்குள்ளேயே தான் கேட்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதுல மொத்தமே நமக்கு 42 தான் இருக்கு. அதுல இருந்து நமக்கு 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லிட்டு 7th புக்ல இருக்கும் உங்களுக்கு.
இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து பிவைக்யூல கேட்டது நான் எழுதியிருக்கேன். மொத்தம் நமக்கு 42 மட்டும் தான். ஆனா பட் நமக்கு வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் நீங்க பார்த்தீங்கன்னா நெறையா குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து புக் முடிச்சுட்டு, நீங்க நல்லா பிவைக்யூ பார்த்துட்டு, நீ ஜஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் நைட்டா ஒரு தடவ பார்த்துக்கோங்க. அத நீங்க ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் இதுலருந்தே கொஸ்டின்ஸ் வந்துரும். ஒவ்வொருத்தவருமே வந்து நமக்கு இப்ப 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கறாங்க. 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. பாருங்க, ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தருகன்னு சொல்லியிருக்காங்க. ஐ அப்படின்னா தலைவன், ஏன் அப்படின்னா அரசன்னு வரும். ஸோ இதுதான் கொடுத்துருப்பாங்க. இங்க 1 தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து குரூப் 2 2 கொஸ்டின் கேட்குறாங்க. சில கொஸ்டின்ல 3 கொஸ்டின் வரைக்கும் நமக்கு ஓரெழுத்து ஒரு மொழி வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. எதுகை, மோனை, ஏபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து எதுகை அப்படின்னா செகண்ட் லெட்டர் வந்து ஒன்றி வரணும். மோனை அப்படின்னா முதல் லெட்டர் ஒன்றி வரணும். ஏபு அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் முதல் கடைசி இந்த நாடு நாடு, வீடு வீடு, ஸோ அந்த மாதிரி சேம் வரணும். அறம் மரம், ஸோ அந்த மாதிரி ரைமிங்கா வர்றது. பாருங்க ஒன்று கொடுத்துருங்க பாருங்க. ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்கள் முதல் எழுத்து அடி தொற்று நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எதுகை ஆகும்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நமக்கு ஓல்டு புக்ல இருக்கு. 9th 3rd term ஓல்டு புக்ல இருக்கு. ஸோ 1,3,4 அப்படின்னா அது என்ன அப்படின்னா மேற்கதுவாய் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து 21th டாபிக் பழமொழி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து காமனாக பழமொழி கேட்பாங்க. நம்ம இந்த 21 டாபிக் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 35 கொஷின்ஸ் இப்போ வருது மேக்ஸிமம். இப்போ நீங்கள் வந்து இதுலேயே வந்து ஃபுல் மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பார்ட் பி பார்ட் சி படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பார்ட் பி பார்ட் சினா படிக்கிறோம் அப்படின்னா நிறைய படிக்கிறோம். இப்போ பார்ட் சி அப்படின்னா பாரதியார் நிறைய இடத்துல வருவார். எல்லாமே படிக்கணும். நியூ புக் ஓல்டு புக் படிக்கணும். அட்வான்ஸ் தமிழ் எல்லாமே படிக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி நீங்கள் பார்ட் பி 15 கீழ்கணக்குகள் 15 மேற்கணக்குன்னு சொல்லி இப்ப இந்த 8 தொகை அப்படின்னா அந்த 8 தொகை நூல்கள் இப்ப புறநானூறுலாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து நியூ புக்ல ஒரு 4 இடத்துல வரும். ஓல்டு புக்ல ஒரு 5 இடத்துல வரும். ஸோ 9 இடத்துல படிச்சாதான் நமக்கு வந்து புறநானூறு ஒரு கம்ப்ளீட்டே பண்ண முடியும். அதை பார்க்கும்போது நீங்க இது கொஞ்சம் ஈஸியா ஆயிரும். ஏன் அப்படின்னா வந்து இன்னைக்கு 21 டாபிக்கும் போது நீங்க வந்து கொஞ்சம் நோட்ஸ் இருக்க கஷ்டமா இருக்கும். ஒன்ஸ் நீங்க நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அது இல்லாம இப்போ நமக்கு வந்து 35 கொஸ்டின் 37 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ லாஸ்ட் டைம்ல 40 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ 40 கொஸ்டின்ஸ் இதுல நீங்க அப்படியே எடுத்துட்டீங்க அப்படின்னா அது இல்லாம நமக்கு வந்து கிராமர் தான், இலக்கணம் தான் கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கும். மேக்ஸிமம் இந்த இலக்கணம் குறிப்பா இருக்கட்டும், இல்லாட்டி ஒன் ஆர் திங்ஸ் வந்து நமக்கு டவுட்டடாவே இருக்கும். மேக்ஸிமம் நீங்க இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தமிழ் அறிஞரும் சிறப்பு போயிருக்கலாம் அப்படின்னா நீங்க ஓல்டு புக்ல நியூ புக்ல எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நூலாசிரியர் அப்படிங்கும்போது பாருங்க, நாடியார்னா சம முனிவர்கள், நான்மணிக்கனா விழுமி நாகனார், ஸோ அறநூல்கள் இந்த மாதிரி அதுக்கு நூலாசிரியர் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்க, இதே வந்து நூல்களின் சிறப்பு பெயர்கள்னா பாருங்க, தமிழ் 3000 திருமந்திரம் இதைத்தான் இப்போ குரூப் 2 கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க நமக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க மேக்ஸிமம் இது நான் வந்து பார்ட்டா அங்கங்க எழுதி வச்சிருப்பேன். நீங்க வந்து ரொம்ப ஃபுல்லா கம்பைல் பண்ணீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் கிட்ட தான் வரும். அதுக்கப்புறம் ஆசிரியரோட இயற்பை ரொம்ப முக்கியம் நமக்கு. இது வந்து பார்ட் ஏலையும் கவர் ஆகும், பார்ட் பிலையும் கொஸ்டின்ஸ் கேட்கற மாதிரி கேட்கலாம். ஏன் அப்படின்னா முடியரசன் துரைராசு அப்படின்னா வந்து அது பார்ட் ஏல கூட கேட்கலாம். பாருங்க, பார்ட் 2 நூல்களின் சிறப்பு பெயர்கள். நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து தமிழ் அறிஞரும் சிறப்பு பெயர்களும் பார்ட் 2ன்ற மாதிரி மொத்தம் எவ்வளவு கொஸ்டின்ஸ் 79 இருக்கு. அங்க வர கொஞ்சம் ஒரு 40 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து புலவர்கள் அவங்க எந்த நூற்றாண்டுல சேர்ந்தவங்க சொல்லி இதெல்லாம் நீங்க நூல் வெளியில இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கம்பைல் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் அப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். பாருங்க, அதே மாதிரி ஊர் பேரின் மருவு. ஸோ மருவு வந்து மேக்ஸிமம் வந்து ஒன் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மொத்தமே வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் இருக்கு. 22 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஏன்னா அது வந்து நியூ புக்கு ஓல்டு புக் ஒரு பிவைக்யூ. ஸோ வந்து இந்த திண்டிவனம், அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம், திருத்தணி, ஸோ வந்து குழித்தலை இதெல்லாம் வந்து நான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பார்த்தது. ஸோ அதுவும் சேர்த்து நான் இங்க கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஓமை தொடர் இதுவுமே வந்து நியூ புக்கு ஓல்டு புக் பிவைக்யூ. இதெல்லாம் கூட பொருந்தாத வரிசையில கேட்கலாம். சிலப்பதிகாரம் காதை அப்படின்னா காண்டம்னு கொடுத்து கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாட்டி எவ்வளவு பாடல்கள் இதுல ஏதாவது பொருந்தாத வரிசையில கேட்கலாம். இந்த மாதிரி தான் பொருந்தாத வரிசையில கேட்பாங்க. ஸோ அந்த எவ்வளவு பாடல் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் முக்கிய இதழ்கள் இதெல்லாம் பார்ட் பில வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பாவகை, இதுவும் பொருந்தாத வற்றில கேட்கலாம். இப்ப நீலகேசி அப்படின்னா விருத்தப்பா அப்படின்னா அது வேற ஏதாவது கேட்கலாம். தூது அப்படின்னா கழிவின்பா. ஸோ இப்ப மனோர்வினியம் வந்து ஆசிரியப்பா அப்படின்னா அது இல்லாம அகவற்பா ஆசிரியப்பாவை தவிர மித்ததெல்லாம் ஏதாவது கூட தான் பொருந்தாத வற்றி எதுன்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. பொருந்தாத வெற்றில அதெல்லாம் கேட்பாங்க கைஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா மோனையில வந்து பாருங்க, இணை மோனை, பொழிப்பு மோனை, அதுக்கப்புறம் வந்து கூளை, அதுக்கப்புறம் உருவு, அதுக்கப்புறம் மேற்கதுவாய், கீழ்கதவை, முற்று. ஸோ இது வந்து தெரிஞ்சாலும் நமக்கு போதும். நெக்ஸ்ட் நூலாசிரியர் மாதிரி நான் எழுதியிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து இதை பொருந்தாத வரிசையில கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா குரூப் 4 கொஸ்டின்ல அது. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து இதுவும் கேட்கலாம். குரூப் 2ல கூட கேட்டிருந்தாங்க. குரூப் 2ல வந்து கலித்தொகையில வந்து முல்லை திணை யாரு பாடினா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு கேட்பாங்க. நூலாசிரியர்ல கூட வரும் இது. அதான் இப்ப சொன்னப்பாங்க அந்த திருப்பாவை, திருவெம்பாவை, சித்திரப்பாவை. ஸோ இதை நூலாசிரியர்ல இந்த மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கணும் கைஸ்.
அதே மாரி பாருங்க, தமிழ் இலக்கண வகைகள்னு பார்த்தோம் அப்டின்னா, நீங்க மொத்தமா இந்த மாரி நீங்க எல்லாமே எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, மேக்ஸிமம் டக்குனு கேட்டா நீங்க இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 6த் டூ 12த் புக் நியூ, ஓல்டு எல்லாமே கம்பைல் பண்ணி எழுதுனது. ஸோ பாருங்க, வினா எழுத்து அப்டின்னா 5. ஸோ அது என்னென்ன அப்டின்ற மாதிரி. இப்போ பெயர் சொல்லின் வகைகள் அப்டின்னா 6. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அதே மாரி பாருங்க, பயிர்ச்சொல் வழங்கும் அடிப்படை அப்படின்னு சொன்னா என்ன? இடுகுறி இல்லாட்டி காரணம். ஸோ இது வந்து ஒரு இதுல கவர் ஆகும். இத வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் குற்றியல் லுக்ரம்னா என்னன்னா 6 வகைப்படும். ஸோ வழக்கு அப்படின்னா 2 வழக்கு. அதுல வந்து இயல்புனா என்ன? தகுதினா என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க போலி. போலியும் நமக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ இலக்கிய வகைச்சொல் அப்படின்னா என்ன? 4. இதே வந்து இயற்சொல் வகை அது 4 திருச்சொல். ஏன்னா இதுல தான் இலக்கியத்துல தான் இது வரும். இயற்சொல், திரிச்சொல். ஸோ அதான் இப்படி குடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சொல் அப்படின்னா பதம், பகுபதம், பகாபதம். ஸோ அந்த பதம்னா 2 பகம். ஸோ அதான் இப்படி குடுத்திருக்கோம். ஸோ இந்த மாரி நீங்க ஃபுல்லாவே எழுதிக்கணும் கைஸ். மொத்தம் அப்படி பார்த்தீங்கன்னா, மொத்தம் நமக்கு 51 டாபிக்ஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 6த் நியூ புக்லயும், 11த் நியூ புக்லயும் கவர் ஆகும். அந்த மொழி இறுதி எழுத்து, மொழி முதல் எழுத்து வந்து நீங்க 6த் புக்ல இருக்கும். அதுக்கப்புறம் 11த்ல உங்களுக்கு டீட்டெயிலா குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாரி நீங்க எழுதினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் அது மாரி இலக்கண குறிப்பு இந்த மாரி ஷார்ட்டா நீங்க வேங்கோல் வினைமுற்றா என்ன கா, இய, இயர் இந்த மாரி தான் முடியும். பண்பு தொகைனா என்ன? மை விகுதி வரணும். ஆகிய உறுப்பு மறைஞ்சு வரணும் அப்படின்னு. தொழில் பெயர்னா அல்லு, தள்ளு, அம்மு இந்த மாரி வரணும். இந்த மாரி நீங்க ஃபுல்லாவே இது பண்ணிக்கணும். பாருங்க வினையாளரின் பெயர், அதுக்கப்புறம் இரட்டை கிளவி, அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 32, 33 வரைக்கும் இருக்கும். முற்றெச்சம் வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்க தமிழுக்கு நோட்ஸ் பார்ட் பி, பார்ட் சி கேட்கறத பார்ட் ஏ அதாவது இலக்கணத்துக்கு மட்டும் நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, பின்னாடி உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வந்து எல்லாத்துக்குமே எடுக்காட்டி கூட, நீங்க ரொம்ப நூலாசிரியரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து குறிக்கப்படும் அந்த வந்து சான்றோர்கள், அதுக்கப்புறம் அடைமொழி குறிக்கப்படும் நூல்கள், அதுக்கப்புறம் வந்து ஆங்கில சொல்லுக்கு எதிரான இது. அதுக்கப்புறம் ஒலி வேறுபாடு. ஓரெழுத்து ஒரு மொழி ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கு. ஓகே. ஸோ வேர்ச்சொல்லும் வந்து நீங்க மேக்ஸிமம் வந்து தனியா எழுதணும்னு கூட அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் வந்து இலக்கண குறிப்பு வந்து இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து ஷார்ட்டா எழுதினீங்க அப்புறம் லைட்டா பார்த்துக்கலாம். ஸோ இலக்கண குறிப்பு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வகை வாக்கியம் மொத்தமே நமக்கு 16 வகை தான் இருக்கு. நீங்க 16 வகையை நீங்க பார்த்து எழுதிட்டீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 9த் புக்கு, ஓல்டு புக் அப்படி நீங்க இது பண்ண வேண்டாம். ஆக்சுவலா இப்ப காமிச்ச நோட்ஸ் ஃபுல்லா வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் கைஸ். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி இலக்கணம் வந்து 21 டாபிக் மட்டும் படிச்சா போதுமா? அப்படின்னா அப்படி கிடையாது கைஸ். அது இல்லாம வந்து ஒவ்வொரு இயலுக்கு முன்னாடி இலக்கணம் குடுத்திருப்பாங்க. அந்த இலக்கணம் படிக்கணும். அதுக்கப்புறம் மொழி திறன் குடுத்திருப்பாங்க. மொழி பயிற்சி அதெல்லாம் மொழி பயிற்சி, மொழி திறன் சொல்லிட்டு. அப்புறம் 11த், 12த் புக்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சான்றோர் பத்தி ஒரு பேரா குடுத்திருப்பாங்க. மறைமலையடிகள், பரிமார் கலைஞர் அவங்கள பத்திலாம் குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கோதை நகை, கோதை அவங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாரி குடுத்துரும். ஸோ அவங்கள பத்திலாம் இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பார்ட் பிக்கு வரும், பார்ட் ஏக்கு வரும். ஏன்னா ஏதாவது ஒண்ணு அவங்க நூல குடுத்துட்டு பொருந்தாத வெற்றில கேட்டுருவாங்க. மேக்ஸிமம் வந்து பொருந்தாத வெற்றில என்ன கேட்பாங்க அப்படின்னா, நூல்கள் கேட்கலாம். இல்ல அப்படின்னா இலக்கணத்த வச்சு கேட்கலாம். ஸோ பொருந்தாத வெற்றிங்கும்போது என்ன வேணாலும் வரும். ஸோ அதனால தான் சொல்றேன். எல்லாமே பார்ட் ஏல கவர் ஆகுறதுனால, ஸோ அதெல்லாம் பார்ட் ஏல 40 கொஸ்டின்ஸ், 42 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றதுனால, பார்ட் பி, பார்ட் சி அதுலருந்து கவர் ஆகுது. பார்ட் ஏல எடுத்துடுறாங்க அவங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்ட் ஏல கொஸ்டின்ஸ் அதிகமா வருது அப்படின்னு சொல்றது. ஓகே கைஸ். இது நான் குடுத்திருக்க நோட்ஸ்லாம் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.